இன்றைக்கி ஒரு கதையை சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்த பிறந்த பிறகு 2வது குழந்த பிறக்கணுன்னா எனக்கு ஒரு ஊசி போடணும். அது போட்டால் தான் உங்களுக்கு வந்து 2வது குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய குழந்த வந்து பாண்டியில் பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய பையன் பிறந்தான். அதுக்கப்புறமா வந்து 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அது போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த குழந்தை உங்களுக்கு வந்து நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எதுக்கு நமக்கு ஊசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பிளட்டு வந்து நெகட்டிவில் இருக்குது, அதனால் நெகட்டிவில் இருக்கிறதுனால உங்களுக்கு 2வது குழந்தைக்கு கொஞ்சம் ஆபத்து, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கப்புறம் அது போட்டால் தான் உங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இருந்த சூழ்நிலை சரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது போட்டால் தான் 2வது நல்லபடியாக பிறக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம போட்டு தான் ஆகணும், போட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து நீங்கள் வெளியில் போட்டால் 5000 அந்த ஊசி போட்டால், நாங்கள் இங்கேயே போட்டால் வந்து நாங்கள் ஃப்ரீயாக போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொன்னால், சரி போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை ஊசி, அது வர்றதுக்கு 13 நாள் 15 நாள் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் அது வரைக்கும் உங்களால் இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 13 நாள் அங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம், பையனை வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஊசி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டாங்க அந்த ஊசியை. ஆனால் எதுக்கு போட்டாங்க என்ன எதுன்றது எனக்கு தெரியாதுங்க. 2வது அதுக்கப்புறம் குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டான். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பிளட்டு பாசிட்டிவ், எனக்கு வந்து நெகட்டிவ், என்னுடைய பையனுக்கு வந்து பாசிட்டிவில் இருந்தது. ஆனால் 2வது குழந்தைக்கு வந்து எனக்கு நெகட்டிவ், என் சின்ன பையனுக்கும் 2வது குழந்தைக்கும் நெகட்டிவ் தான் இருந்தது ரத்தம். ஆனால் இப்போ தான் அதுக்கு எதுக்கு அந்த ஊசி போட்டாங்க அப்படின்றத என்னுடைய பெரிய பையன் அவன் படித்தான். அவன் அதை பற்றி படித்ததுனால அவன் வந்து எனக்கு சொன்னான், உனக்கு வந்து 2வது ஊசி போட்டாங்களாம்மா தம்பி பிறகுதுன்னு கேட்டான். ஆமாண்டா போட்டாங்கடா அப்படின்னு. ஏன் போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். இல்லைடா எனக்கு தெரியாதுடா, என்னமோ ஊசி போடணும்னு சொன்னாங்க, போட்டுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3வது உங்களுக்கு குழந்தை வேணும்னா உங்களுக்கு ஒரு ஊசி போடணும், 3வது நீங்கள் 2 ஆண் பிள்ளையாக இருக்குது, அதனால் பெண் பிள்ளை உங்களுக்கு வேணுமா, ஊசி போட்டுக்கிறீங்களா, குழந்தை பெற்றுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க ஆணோ பெண்ணோ எனக்கு வந்து 2 குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எனக்கு மறுபடியும் ஊசி போடல. அது ஏன் வந்து ஊசி போட்டாங்க, என்ன எதனால் ஊசி போட்டாங்கன்றது எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள், சரிங்களா?